குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தங்கம் விலை ஒரே நாளில் ரூபாய் 3680க்கு குறைந்திருக்கிறது. அதாவது இன்று காலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது 1280 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக இன்று ஒரே நாளில் 3680 ரூபாய் தங்கம் விலை குறைந்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காலை சவரனுக்கு 1 கிராம் தங்கம் 11,540 ரூபாய்க்கு இதன் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 3,680 ரூபாய் குறைந்திருப்பதன் காரணமாக 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 11,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உச்சம் தொட்டுக்கிட்டே இருந்த நிலையில் ஒவ்வொரு பெஞ்ச்மார்க்காக அது தாண்டிக்கிட்டே இருந்துச்சு தங்கத்துடைய விலை. இந்த நிலையில் இன்னைக்கு ஒரே நாளில் 3,680 ரூபாய் குறைந்திருக்கிறது. இப்போ இது இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தில் இது தொடர்பாக என்ன சொல்லப்படுது? வணக்கம். நீங்க சொன்னது மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு சென்ற நிலையில் நேற்றிலிருந்து குறைந்திருக்கிறது. இன்று காலை தங்கத்தின் விலை கணிசமாக நிலையில் தற்போது மேலும் 1 கிராம் 160 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரனுக்கு 1280 ரூபாய் சரிவை கண்டிருக்கிறது. இதன் காரணமாக 1 கிராம் தங்கத்தின் விலை 11,540 ரூபாயாக சரிவை கண்டிருக்கிறது. 12,500 ரூபாயை எல்லாம் கடந்து சென்ற நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்து 11,540 ரூபாய் அளவிற்கு சரிவை கண்டிருக்கிறது. வெள்ளியின் விலையும் காலை நிலவரத்தை விட இப்போது மேலும் 5 ரூபாய் கிராமிற்கு சரிந்திருக்கிறது. காலையில் 180 ரூபாய் 1 கிராம் என்று இருந்த நிலையில் தற்போது 5 ரூபாய் குறை 75 ரூபாய் என்ற நிலையை வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு கிலோவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் என்று சரிவை கண்டிருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் தற்போது படிப்படியாக சரிந்து வருவது பொதுமக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது மேலும் சரியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாலர் மீதான அந்த மதிப்பு தொடர்ந்து சரிவதன் காரணமாக இந்த தங்கத்தின் மீதான விலை என்பது தொடர்ந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் இதனுடைய நிலம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க சங்கரன். இதனிடையே தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ எங்க தீபாவளி பண்டிகைக்குள்ளேயே 1 லட்சத்தை தொற்றுமோ அப்படின்னுட்டு தங்க நகை ஆர்வலர்கள் அந்த தங்க நகை ரொம்ப விருப்பப்படுறவங்களும் சரி, இல்லத்தரசிகளும் சரி ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த லெவலுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் 3,680 ரூபாய் குறைந்திருக்கிறது. இது இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? ஆமாங்க, இன்னும் சிறிதளவு குறைஞ்சது. இது வந்து கரெக்டான பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன். இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் விலை உயர தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே இது மாதிரி ஒரு விலை ஏன்னா ஒரு பிரேக் வரும். இந்த பிரேக் முன்னவே வந்திருக்க வேண்டியது இப்போ லேட்டா வந்திருக்கு. இந்த பிரேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விலை ஏற ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் விலை ஏற ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு திரும்ப பழையபடி இந்த 1 கிராம் 9,000லேருந்து 10,000க்குள்ளெல்லாம் நம்ம திரும்ப எதிர்பார்க்கவே முடியாதா சார்? இல்லை, அந்த விலை எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த 11,500 சில ரூபாய் இருக்கு, 540 ரூபாய் இல்லை 550 எதுவும் இருக்குன்னு வைங்க. இது இன்னொரு 500 ரூபா கூட குறையட்டும். இதுக்கப்புறம் மறுபடியும் விலை ஏறதான் ஆரம்பிக்கும். என்னன்னா தொடர்ந்து இதனுடைய தேவைகள் இதுதான் இந்த உலகத்துடைய அடுத்த கட்ட ஒரு படமாக இது எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாற்று மதிப்புக்காக தங்கத்தை எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய தேவை, இதனுடைய டிமாண்ட் எப்பவுமே உலக அளவுல பெரிய அளவுல இருக்கும். அதையெல்லாம் கணித்து பார்க்கும்போது இன்னும் குறையும். இப்போ நீங்க குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே, இன்னும் குறைஞ்சி ஒரு பிரேக் அடிச்சு மறுபடியும் அங்கேயிருந்து கிளம்புதுன்னா அது ஒரு பெரிய ஒரு லெவல்ல மறுபடியும் போறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த பிரேக் அப்படிங்கிறது இப்போ 92,320ன்னு இருக்கு. அந்த பிரேக் எவ்வளவு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒரு 90,000, ஒரு 89, 87 வரைக்கும் வருமா? வரும் 89 வரலாம் வரதுக்கு வாய்ப்பு. இன்னும் ஒரு 3,000 ரூபாய் அளவுக்கு ஒரு சவனுக்கு குறையும். அதுக்கப்புறம் மறுபடியும் உயர தொடங்கும். அது நின்று அங்கேயிருந்து மறுபடியும் அதை டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த விலை உயர்வு ஒரு பெரிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
சார், இப்போ நம்ம எப்பயுமே சொல்கிறோம் தங்கத்தின் மீதான அந்த முதலீடு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குன்னு. இப்படி பிரேக்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார்? இந்த தினசரி முதலீடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணுமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தங்கம் விலை குறைவதற்கு சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரியா தொடங்கி இருப்பது ஒரு முக்கிய காரணம். இந்த தங்கம் விலை குறைவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் இன்னும் வந்து மாற்று கரன்சி உலகத்துல பெரிய அளவுல இன்னும் எங்கேயுமே வரல. பொதுவான கரன்சியா வந்துட்டு உலகத்துடைய கரன்சியா வந்து இன்னும் அமெரிக்க டாலர் இருக்கிறதுனால டாலருடைய மதிப்பு இழக்கும் போது அந்த டாலர் கொடுத்து வாங்கும்போது இது விலை டாலருடைய மதிப்பு குறையுது. அதனால அந்த கம்மியான பணத்துல கொடுத்து இது வாங்குறதுனால தங்கத்துடைய விலை குறையுது. ஆனால் இது வந்து நீடிக்காது. காரணம், இன்னும் இந்த தங்கத்துடைய தேவையில் எந்தவித மாற்றமும் இல்லை. தங்கம் அதே அளவு தான் விற்குது. தங்கத்துடைய தேவை உலக அளவுல சர்வதேச முதலீட்டு அளவுல பெரிய அளவுல இன்னும் இருக்கு. அதனால இதனுடைய தேவை குறையல. அது வாங்கிட்டு இருக்காங்க. மாற்று மதிப்பு குறைஞ்சனால இந்த விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் வரும் நேரத்துல இன்னும் சில நாட்கள்ல இல்ல இன்னும் ஓரிரு வாரங்கள்ல மீண்டும் தங்க விலை வந்து உயரும். நன்றி திரு ஜெயந்திலால் ஜலானி. இணைப்பில் வந்து பல்வேறு பார்வைகளை விவரித்தமைக்கு மிக்க நன்றி. இன்னும் ஓரிரு நாட்களில் தங்கம் விலை திரும்பவும் குறைஞ்சு ஒரு பிரேக் எடுத்துட்டு மீண்டும் தங்கம் விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு திரு ஜலானி அவர்கள் தெரிவித்தார். ஸோ இந்த வீட்டில் விசேஷம் வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் இந்த 89,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது பிளான் பண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.